ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான இஞ்சி புளி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்தை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் மொத்தத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இது செய்யறதுக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கடுகு போட்டாச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. 2 மிளகா கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. நல்லா வந்து காஞ்சி வரட்டும். இப்போது நான் 1 கப் அளவுக்கு வந்து இஞ்சி துருவி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து துருவி வச்சுக்கலாம். இது அப்படியே அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அந்த இஞ்சி அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கணும். அது மட்டும் இல்லை, பச்சை வாசம் எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு பண்ணலாம், இல்லாட்டி வந்து அடி பிடிக்கும். பாருங்கள், இஞ்சி வந்து நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இஞ்சி வந்து அந்த எண்ணெயில் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வச்சுருந்து சாப்பிட்லாம். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றீங்களா இருந்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மிளகாப்பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருந்தேன், கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது எல்லாமே அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து தெறிக்கும் மேலே. இது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஊற்றிக்க எண்ணெயெலாம் வந்து நல்லா அப்படியே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த உரப்பையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெல்லம் சேர்த்துட்டு 5 நிமிஷம் அப்படியே வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த வெள்ளை கரைசல் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான இஞ்சி புளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம 3 மாதம் வரையும் வச்சுருந்து சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இஞ்சி வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவும் நல்லது. இஞ்சி வந்து கம்மியாக விற்கும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.